நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். வாழ்க்கையில் என்ன சவால் வந்தாலும் முகல் பேகத்தின் மானத்தையும் மரியாதையையும் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். உங்களுடைய நம்பிக்கையை என்றும் காப்பேன். இப்பொழுது வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள். நான் ஜலாலிற்கு அத்தை மட்டும் இல்லை ருக்கையா, உனக்கும் நான் சொந்தம்தான். ஆகையால் உண்மை நிலவரத்தை உன்னிடம் கூற விரும்புகிறேன். அந்த புறம் இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஜோதா பேகத்தை பலர் ஆதரிக்கிறார்கள். அது எனக்கு தெரியும் அத்தையவர்களே. அதை பற்றி எனக்கு துளியும் கவலை இல்லை. நான் ஒரு விசேஷ பேகம் என்பதால் உங்களுக்கே அது நன்கு தெரியும். இந்த அந்தப்புரத்தில் எப்பொழுதும் எனது அதிகாரம்தான் மேலோங்கி இருக்கும். ஒருவேளை ஜோதாவிற்கு இந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அவளால் எதுவும் செய்ய முடியாது. அந்தப்புரத்தின் பொறுப்பு என்னவென்று அவளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை பேகங்களையும் இத்தனை தாசிகளையும் நிர்வகிப்பது சாதாரணமானதல்ல. ஆனால் ருக்கையா, அவர்கள் அனைவரும் ஜோதாவிற்கு துணையாக நிற்கும் போது அது ஒன்றும் அவருக்கு கடினம் அல்ல. சமயம் வந்துவிட்டது. இனி தாங்கள் ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்க வேண்டும். ஜோதா பேகம் இதில் தலையிடாமல் இருந்தவரை சூழ்நிலை வேறு விதமாக இருந்தது. ஆனால் அவர் சம்மதித்த பிறகு சூழ்நிலை மாறிவிடும். அவர் ஒரு ராஜபுத்திரி. அவர்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அதோடு அரசியலை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே அனைத்தும் உன் கையை விட்டு போகும் வாய்ப்பு இருக்கிறது. ருக்கையா, உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். ஆனால் அதற்காக நீ அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது. நீ நினைப்பதை விரைவாக செய்து முடி. நீ அந்தப்புற உயர் நிர்வாகி பொறுப்பை மட்டும் வகிக்காமல் ஒரு விசேஷ பேகம். அதை நினைவில் வைத்துக்கொள். என் தகப்பனார் மிகப்பெரிய போர் வீரர். அப்படியா? இப்பொழுது எங்க இருக்கிறார்? அவர் யுத்தத்தில் இறந்து விட்டதாக என் தாய் கூறினார். என் அம்மா கூலி வேலை செய்து என்னை காப்பாற்றி வந்தார். நீங்கள் என்னை என் தாயிடம் அழைத்து செல்வீர்களா? தங்கள் தாயாரின் இருப்பிடம் தெரிந்தவுடனே அவரிடம் உங்களை சேர்த்து விடுகிறேன். ஜோதா பேகம் ஷென்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மோதி, சீக்கிரம் இவனை உள்ளே அழைத்து செல். ஆக மொத்தத்தில் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் எப்போது எதை கூறினாலும் அதற்கு மாறாக செய்வீர்கள். தாங்கள் அந்த புறத்தில் ருக்கையாவிற்கு போட்டியாக வரமாட்டேன் என்று கூறினீர்கள். இப்போது தாங்களும் பல பரீட்சைக்கு தயாராகி களத்தில் இறங்கிவிட்டீர்கள். அதிகாரத்தின் மீது எனக்கு மோகமில்லை ஷென்ஷா. அந்த நியாய தராசுகள் என்னிடம் என்ன செய்ய சொன்னதோ அதைத்தான் நான் செய்தேன். இந்த ஆலோசனையை வழங்கியதே நீங்கள் தானே? வா, ஏதேதோ காரணம் கூறி இப்போது என்னையே மடக்கி விட்டீர்களா? சரி, போகட்டும். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறேன். அந்த ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் போட்டியிடப் போவது ஒரு சாதாரணமானவரோடு அல்ல. அவரும் மிக திறமையானவர்தான். நான் அனுபவத்தினால் கூறுகிறேன் ஜோதா பேகம். நீங்கள் அவரது அரசியல் அறிவை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஷென்ஷா, சில விஷயங்களை அறிவால் அல்ல, இதயத்தால் ஆலோசிக்க வேண்டும். சுபானல்லா ஜோதா பேகம், இதையும் நீங்கள் இதயத்தால் ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த முடிவில் நீங்கள் வெல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கிறது. ஷாயின்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். அக்கா அவர்கள் உடனடியாக தங்களை அரசர் மாளிகைக்கு வர வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார். சரி, செல்லுங்கள். நான் சென்று ராஜ்யத்தை கவனிக்கிறேன். நீங்கள் அந்த புறத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு விடை கொடுங்கள். பிறகு ஜோதா பேகம், இடையில் ஓய்வு கிடைத்தால் சற்று என்னையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மோதி, அந்த கண்கள் ஈட்டியை போன்றது. மிக மிக கூர்மையானது, ஆபத்தானது. பிறகு அவருடைய புருவம் எவ்வாறு இருக்கும்?
அவளுடைய புருவங்களைப் பற்றி நான் என்னவென்று விவரிப்பது? கார்மேகங்களைப் போல் இருக்கும், அடர்ந்த காடுகளைப் போல் இருக்குமே. அதில் தொலைந்துவிடத் தோன்றும், நடுராத்திரியைப் போல் நீண்டது, கருநாகத்தைப் போல் வளைந்து வளைந்து செல்லும். அனைத்தும் முடிந்து விட்டது. இன்னும் உதடுகள் மட்டுமே பாக்கி. அந்த உதடுகளை நான் என்னவென்று விவரிப்பேன்? ரோஜா இதழ்களைப் போன்று அழகாக இருக்கும், அசைந்தபடியே இருக்கும். யா குதா, இது ஓவியம் முழுமை பெற்றுவிட்டதா? நான் அதை பார்க்கலாமா? என்னை மன்னித்து விடுங்கள். அது உங்கள் வர்ணனையில் பிழை இருந்ததா அல்லது என் கைகளில் பிழையா? நான் விவரித்து முடித்து விட்டேன். இப்பொழுது பார்க்க விரும்புகிறேன். என்ன பார்க்க விரும்புகிறீர்கள்? அட பக்ஷிபானு, நீயா? இங்கே பாருங்கள். இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். தங்களுக்காக ஒரு பரிசை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். பரிசா? என்ன பரிசு? கூறுங்களேன், நான் பார்க்க விரும்புகிறேன். தயவு செய்து அதை ஒருமுறை காண்பியுங்கள். இது ஜோதா அண்ணியின் ஓவியம் ஆயிற்றே. இதை ஏன் வரையச் சொன்னீர்கள்? நான் உன் ஓவியத்தை தான் வரைய சொன்னேன். நான் இந்த ஓவியரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். நமது வர்ணனையை வைத்து ஓவியம் வரைவார் என்று கூறுவார்கள். மன்னிக்க வேண்டும் ஹுசூர், தங்கள் வர்ணனையின்படிதான் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. ஓ, எனது மனைவியின் ஓவியத்தை வரையச் சொல்லிவிட்டு ஜோதா பேகத்தின் உருவத்தை வரையச் சொன்னேன் என்று நீங்கள் கூற வருகிறீர்களா? இல்லை, நான் எனது மனைவி பக்ஷிபானுவின் ஓவியத்தை தான் வரையச் சொன்னேன். மானை போன்ற கண்கள், கார்மேகத்தை போன்ற புருவங்கள், சங்கு போன்ற கழுத்து, ரோஜா இதழ்கள். நீங்கள் சரியாக கூறுகிறீர்கள் ஹுசூர். நான் தான் தவறு செய்து விட்டேன் போலும். பலமுறை ஜோதா அவர்களின் ஓவியத்தை நான் தீட்டியதால் அவரது உருவம் என் மனதில் பதிந்து விட்டது. இந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்லை தபசம், என் முகத்தை பார்த்து கொண்டாய் அல்லவா? அடுத்த முறை என் ஓவியத்தை தீட்டுவாயாக. நிச்சயமாக. எனக்கு விடை கொடுங்கள். நல்ல பொழுதை வீணாக்கி விட்டாள். நான் உனக்கு பரிசை கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் அந்த தபசம். பரவாயில்லை, எனக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று தாங்கள் நினைத்ததே மகிழ்ச்சி. இதில் அவர் தவறு ஒன்றுமில்லை. சில நேரங்களில் சிலரின் உருவம் பதிந்து விடுகிறது. அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. எனது கைகள் என்றும் தவறான ஓவியங்களை வரையாது. என் செவிகள் கேட்கும் வர்ணனையைத்தான் என் கைகள் ஓவியமாக தீட்டியுள்ளது. இன்னும் எவ்வளவு காலம் என் மனதில் பதிந்திருப்பீர்கள் ஜோதா பேகம்? விரைவில் என்னுடன் வந்து சேர வேண்டிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. என்னோடு கலந்திட வாருங்கள். பேகம் ஷாய்பா, சலிமா பேகம், ருக்சானா பேகம், நஜ்மா பேகம், சபானா பேகம், இப்படி அனைத்து பேகங்களும் ஜோதா பேகம் பக்கமே சாய்ந்து விட்டார்கள். பிறகு தாசிகளோ ஏதோ ஜோதா பேகம் தங்களை ஆள வந்த தேவதையாக கருதுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு என்ன சந்தேகம் என்றால்... என்ன கூற வருகிறாய்? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். அந்த புறத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் ஜோதா பேகம் பக்கம் சாய்வதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கலக்கமாக உள்ளது. எனக்கு எந்த கலக்கமும் இல்லை. இந்த அந்தப்புறம் எனக்கு சொந்தமாக இருந்தது, இருக்கிறது, எப்பொழுதுமே இருக்கும். இப்பொழுது கூறு, உனக்கு இதில் ஏதாவது சந்தேகமா? இல்லை பேகம் சாய்பா, நேரம் உங்களுக்கு துணையாக இல்லை. தாசிகளும் அடிமைகளும் கூட அவர் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்று... அடிமைகள் வாயை திறக்க கூடாது முட்டாளே. பேகம் சாய்பா, என்னை அறைந்தீர்கள். ஏன்? என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? விசேஷ ராணியான என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? என்னுடைய இடம் எது, உன்னுடைய இடம் எது என்பது இப்பொழுது உனக்கு தெரிந்து விட்டதா? ஆம், எனக்கு தெரிய வந்தது. பதில் கிடைத்து விட்டது ருகையா பேகம். அப்படி என்றால் இங்கிருந்து சென்று விடு. என்றிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு செய்யும் சேவைகளிலிருந்து நான் உன்னை விலக்கி வைக்கிறேன். செல் இங்கிருந்து. ஏதோ பேகங்களின் பெயரை கூறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அவர்களுக்கே நீ சென்ற அடிமையாக இரு. நீங்கள் அதை கூற வேண்டிய அவசியமே இல்லை பேகம் சாய்பா. நீங்கள் எதற்காக என்னை அறைந்தீர்கள்?
தங்கள் சேவைக்கு நான் தகுதி இல்லை என்பதற்காக இல்லை. பிறகு ஏன் என்னை அறைந்தீர்கள் என்றால், நான் தங்களை எஜமானியாக தேர்ந்தெடுத்த தவறின் காரணத்தால். பல காலம் தங்களுக்கு விசுவாசமாக இருந்ததன் பலன் இது என்றால், தங்களுக்கு நான் விசுவாசமாக பணிபுரிந்தது இன்றுடன் போதும், எல்லாம் முடிந்து விட்டது. जिल अल्लाह वाइल अल्लाह रहम பகதூர் மிர்சா ருஸ்தும் ஜுக்தாஹி. இவர்களுக்கு யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது? புரட்சிகளை அடக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது இவ்வாறு நடந்துவிட்டது. இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று நான் கேட்கின்றேன். குமாரன் சுஜாமல், ஜோதா பேகம் அவர்களுடைய அண்ணன் பெரியப்பா மகன் ஆமீரில் புரட்சி செய்ததற்காக அவரை நாடு கடத்தினார்கள். இப்போது முகலாயருக்கு எதிராக புரட்சியாளர்களோடு சேர்ந்திருக்கிறார். வாருங்கள் ஃபாத்திமா பேகம், ஹுட்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். ருக்சானா பேகம் தவறாக எண்ணவில்லை என்றால் நான் ஒன்று கூறட்டுமா? அந்த புறத்திற்கு ஒரு புது தலைவி தேவை என்றவுடன் நாங்கள் அனைவரும் உங்கள் பெயரை தான் தெரிவித்தோம். ஆனால் இந்த விவகாரத்தில் ஜோதா பேகத்தின் பெயரை பரிந்துரைப்பீர்கள் என்று நாங்கள் எண்ணவில்லை. ஏன்? இதில் என்ன தவறு இருக்கிறது? ஜோதா பேகம் ஒரு அறிவாளி, தகுதியானவர், நியாயம் தர்மங்கள் தெரிந்தவர். நிச்சயமாக. அதோடு அவர் ஒரு ராஜபுத்திர ஸ்ரீ, நம்மில் ஒருவர் அல்ல. ஷெஹன்ஷாவை அவர் நிக்கா செய்த பிறகு அவரும் நம்மில் ஒருவர்தான். அவரின் திறமை இன்னும் வளர்ந்து விட்டன. அவர் ஒரு ராஜபுத்திரி மட்டும் இல்லாமல் நியாயம் தெரிந்தவர் கூட. நமது அந்தப்புறத்திற்கு அவர் போன்ற ஒருவர் நிச்சயம் தேவை. உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு ராஜபுத்திர ஸ்திரீயோ ஒரு முகலாய ஸ்திரீயோ அது முக்கியமல்ல. நானும் தங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஜோதா பேகம் இதற்கு தகுதியானவர்தான். அல்லாதையவால் நீங்கள் கூறியது போல் நடக்க வேண்டும். ஜோதா பேகம் அந்தப்புற தலைவியாக நியமிக்கப்பட வேண்டும். வணக்கம் ஜோதா பேகம், ஹோசியார் உங்களை சந்திக்க வேண்டுமா? வர சொல். ஹோஷியார் எதற்கு என்னை சந்திக்க வேண்டும்? அந்த ருக்கியா பேகம் அவர்கள் அவரை அவமதித்து விட்டார். வருட கணக்கில் செய்த சேவைக்கு அவமானம்தான் மிஞ்சியது. அதனால்தான் உன்னை தேடி வந்துள்ளார். ஜோதா பேகம், கருணை புரியுங்கள். தங்கள் பாதங்களில் சரணடைய வந்திருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள் ஹுசூர். ஹோஷியார், இவ்வாறு என் பாதங்களை தொடாதீர்கள். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கூறுங்கள், என்னவாயிற்று? ஹுசூர், நான் ஏனிக்கு வந்தேன் என்று தாங்களே அறிவீர்கள். வருட கணக்கில் நான் செய்த சேவைக்கான பரிசை தாங்களே அறிவீர்கள். ரத்தம் சிந்தி நான் சேவை செய்தேன். அவர் வார்த்தையை ஒரு நாளும் நான் தட்டியதில்லை. ஆனால் இன்று அவருடைய நலனுக்காகவே நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் எனக்கு அளித்த தண்டனை இது. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் ஹுசூர், என்னை காப்பாற்று. அழுவதை நிறுத்து, உன்னை கட்டுப்படுத்திக்கொள். அழுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லையே ஹுசூர். அவர் சேவையில் இருந்து என்னை நீக்கிவிட்டார். எனது இடத்தை அவர் கேலி செய்து புண்படுத்தி விட்டார். எனது உணர்வுகளையும் காயப்படுத்தி விட்டார். எனக்கு ஏன் இந்த தண்டனை கிடைத்தது என்று அந்த குதாவை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இன்று போக்கிடமன்றி தவிக்கிறேன். ஆகையால் தான் தங்களிடம் ஓடி வந்தேன். ஹோஷியார், உன் மனம் காயப்பட்டிருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் எஜமானர்கள் சில சமயத்தில் இவ்வாறு நடப்பதுண்டு. ருக்கையா பேகம் உன் மீது கோபப்பட்டது உண்மைதான். ஆனால் கோபத்தில் இப்படி நடப்பது சகஜம்தானே? அதுவும் இல்லாமல் இவையெல்லாம் தாசிகளுக்கு பழகிய ஒன்று. இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான். அடிமைத்தனம் இங்கு இருக்கும் வரையில் மானமும் கௌரவமும் பாதிக்கத்தானே செய்யும். உங்களை மோதிவா எந்த அளவுக்கு நேசிக்கிறாளோ அந்த அளவிற்கு நான் ருக்கையா பேகத்தை நேசித்தேன். ஆனால் நீங்கள் மோதிபாயை அரவணைத்தது போல் ருக்கையா பேகம் என்னை அரவணைக்க தவறிவிட்டார். நான் என்ன செய்வேன்? எப்பொழுதும் என்னை காலடியில் கிடக்கும் காலடியை விட கேவலமாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு ஏளனப்படுத்தி விட்டார் என்னை. அவ்வாறு கூறக்கூடாது ஹோஷியார். அதோடு நீயே கூறேன், ருக்கையா பேகமிற்கு எவ்வளவு தோழிகள் இருக்கிறார்கள்? யாருமே இல்லை. அவர் எப்பொழுதும் தனியாகவே இருக்கிறார். அதனால் தான் அவருடைய விருப்பையும் வெறுப்பையும் உன்னிடம் காட்டுகிறார். இன்று ஏதோ ஒரு கோபத்தில் உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் பேகம் சாஹிப். நான் உங்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன். தாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவனையும் இரக்கத்துடன் நடத்துகிறீர்கள். அதே கருணையை தேடித்தான் நானும் இப்பொழுது வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜோதா பேகம்.
தாங்கள் ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்தவர். அடைக்கலம் என்று வருபவர்களுக்கு உங்கள் வம்சத்தை சார்ந்தவர்கள் மறுபேதம் கூறாமல் அரவணைத்து ஏற்றுக்கொள்வார்களாம். இப்பொழுது ஒரு ராஜபுத்திர ஸ்ரீயை என்னை ஏற்காமல் மறுத்துவிட்டால் அதன் பிறகு இந்த அடிமை இறப்பதை தவிர வேறு வழி இல்லை ஜோதா பேகம், வேறு வழியே இல்லை. ஹோஷியா நில். நான் ருக்கையா பேகமுடைய விஷயத்தில் என்றும் தலையிட விரும்புவதில்லையானால் உன்னை இந்த நிலைமையில் என்னால் விடவும் முடியாது. சரி, அனைத்தும் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பும் வரை நான் உன்னை என் சேவைக்கு எடுத்துக்கொள்கிறேன். மோதி உனக்கு அனைத்தையும் கூறுவாள். அல்லாஹ் தங்கள் புகழை ஓங்க செய்யட்டும் ஜோதா பேகம். இந்த அடிமைக்கு தாங்கள் உதவி இருக்கிறீர்கள். அந்த அல்லாஹ் மீது ஆணையாக நான் தங்களை கைவிட மாட்டேன் ஜோதா பேகம். நன்றி, மிக்க நன்றி. உன் நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஜோதா. ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நீ ஹோஷியாரை உன் சேவைக்கு எடுத்துக் கொண்டிருக்க கூடாது. ஒருவேளை ஹோஷியார் ஏதாவது செய்து கொண்டால் பிறகு அந்த கடவுள் என்னை எப்பொழுதும் மன்னிக்க மாட்டார். ஷெஹன்ஷா தங்களுக்கு செய்தி அனுப்பியுள்ளார். உடனே தங்களை ஆயுத கிடங்கிற்கு வர சொல்லி இருக்கிறார். ஷேன்ஷா ஆயுத கிடங்கில் என்னை ஏன் சந்திக்க விரும்புகிறார்? வணக்கம் ஷேன்ஷா, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? அனைவரும் செல்லுங்கள். ஆயுத கிடங்கிற்கு அழைத்ததன் காரணம்? விரைவிலேயே இந்த ஆயுதங்கள் அனைத்தும் பயன்பட போகின்றன ஜோதா பேகம். ஜோதா பேகம், தங்களுக்கே தெரியும், மேவாதில் புரட்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி அதை தங்கள் வசம் கைப்பற்றியுள்ளார்கள் என்பது. அங்கே எனது போர் வீரர்கள் பலர் வீரன் மரணம் அடைந்து விட்டார்கள். அவர்களது ரத்தம் அங்கே வெள்ளமாக பாய்ந்திருக்கிறது. இது மிகவும் துயரமான செய்தி. அந்த இறைவன் அவர்கள் அனைவருக்கும் சாந்தியை வழங்கட்டும். அவர்களது மரணத்திற்கு காரணமானவர்களை பழி வாங்கினால்தான் அவர்களது ஆத்மா சாந்தி அடையும் ஜோதா பேகம். பழி வாங்க வேண்டுமா? ஜோதா பேகம், என்னிடம் அனுப்பப்பட்ட அந்த சடலங்களை நான் பார்த்தேன். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் மேல் இருந்த காயத்தையும் நான் பார்த்தேன். என்ன செய்கிறீர்கள் ஷேன்ஷா? ரத்தம் வருகிறது. கவலைப்படாதீர்கள், சிறிது ரத்தம்தான். இதை நான் வேண்டுமென்றே தான் செய்தேன். ஆனால் எனக்காக எனது வீரர்கள் சிந்திய ரத்தத்தை ஒப்பிடும்போது இது ஒன்றுமில்லை. நீங்கள் தைரியமாக இருங்கள். நீங்களே ஒரு மாவீரர். யுத்தத்தில் வீரர்கள் வீர மரணம் அடைவது சகஜம். அது கர்வப்பட வேண்டிய ஒன்று. மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம், உங்களுடைய ராஜபுத்திரர்கள் அப்படி நினைக்கலாம், நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம். ஜோதா பேகம், நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். உங்கள் ராஜபுத்திரர்கள் யுத்தத்தில் எப்படி போராடுவார்கள்? ராஜபுத்திரர்களா? அவர்கள் போரில் கடைபிடிக்க வேண்டிய அனைத்தையும் கடைபிடிப்பார்கள். அவர்கள் கௌரவத்தோடு போராடி எதிரிகளின் கௌரவத்தையும் காப்பாற்றுவார்கள். எப்போதாவது எந்த ராஜபுத்திரராவது எதிரிகளை சூழ்ச்சியோடு வஞ்சித்து முதுகில் குத்தியிருக்கிறார்களா? அவ்வாறு என்றும் நடக்காது. அப்படி யாராவது செய்தால் அவனை கோழை என்பார்கள். ஒரு ராஜபுத்திரன் அவ்வாறு செய்தால் அவனை குலத்தை விட்டே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி செய்தால் கடினமாக தண்டிக்க வேண்டும். நான் நிச்சயமாக அதை செய்வேன். ஜோதா பேகம், என்னிடம் அனுப்பப்பட்ட எனது வீரர்களின் சடலங்களை பார்க்கும்போது அவர்களை புறமுதுகில் குத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சூழ்ச்சியால் சூழப்பட்டு பிறகு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நீங்களே கூறுங்கள், அந்த குற்றவாளிகளுக்கு நாம் என்ன தண்டனை அளிக்க வேண்டும், அவர்களை எப்படி கொல்ல வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். யார் செய்தார்கள் என்று கூறுங்கள். அப்படி செய்தவன் ஒரு ராஜபுத்திரன் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? என்னால் இதை நம்ப முடியவில்லை. அவ்வாறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொண்டவன் நாமீரிலிருந்து தப்பி ஓடிய உங்கள் பெரியப்பாவின் மகன், தங்களுடைய அன்பு அண்ணன் சுஜாமல் தான். ஒருவேளை இது உண்மை என்றால்
அவரை குற்றவாளி என்றே கருதுங்கள். அவரை தண்டிக்க வேண்டியது நம் கடமையாகிறது ஷெஹன்ஷா. அந்த சுஜாமல் முன்பு ஆமிரை கைப்பற்ற புரட்சியை செய்திருக்கிறான். அதனால் அவன் ஷரீஃபுதீனோடு கை கோர்த்து போர் புரிந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இப்போது முகலாயர்களை சூழ்ச்சியால் கொன்றிருக்கிறான். சரி, போகட்டும். இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்தேன். உங்களோடு பேசிய பிறகு எனது மனம் இப்போது தெளிவாகிவிட்டது. நீங்கள் என் சஞ்சலத்தை தீர்த்து விட்டீர்கள் ஜோதா பேகம். சுஜாமலை தண்டிக்க வேண்டும் என்று நான் பிறப்பித்த கட்டளை தவறு இல்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. மிக்க நன்றி. இப்போது தாங்கள் செல்லலாம்.